திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒரே நாளில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன. மாநில உரிமைகளை மையப்படுத்தியும் கல்வி, பயிர்க்கடன் ரத்து, நீட் விலக்கு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இரண்டு தேர்தல் அறிக்கையிலும் இடம் பிடித்துள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை அதிமுக, திமுக இரு கட்சிகளும் வெளியிட்டன. தமிழக மக்களின் பிரதான கோரிக்கைகள் வழக்கம் போல் இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பது, கல்விக்கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க வலியுறுத்துவது, இலங்கை தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவது, புதிய கேபிள் கட்டணத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட வாக்குறுதிகள் இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் உள்ளன. இதை தவிர தமிழை ஆட்சி மொழியாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுகவும், அலுவல் மொழியாக அறிவிக்க நடவடிக்கை என அதிமுகவும் கூறியுள்ளன. வருமான வரி விலக்கு வரம்பை 8 லட்சமாக உயர்த்துவது, தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களும் இரு கட்சிகளின் அறிக்கைகளிலும் பொதுவான வாக்குறுதிகளாக உள்ளன. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என திமுகவும், 200 நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுகவும் அறிவித்துள்ளன. மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 60% தொகையை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது, சுங்கவரியை ரத்து செய்வது, பெட்ரோலிய பொருட்களை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று இரு கட்சிகளும் கூறியுள்ளன. அறிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலும், மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டார். இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கும் அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், SC/STக்கு தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வழங்க புதிய சட்டம் இயற்றப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதங்களுக்கு மாறிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படும் என்றும், பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்படும் என்றும் OPS தெரிவித்தார். பள்ளி பட்டப்படிப்பு முடித்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை இளைஞர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தமிழர்கள் அதிகமாக வாழும் அயல் நாடுகளில் தமிழர்களையே இந்திய தூதுவர்களாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, சேலம் விமான நிலையங்கள் நவீனமயமாக்க வலியுறுத்தப்படும் என்றும், கிழக்கு கடற்கரை சாலையில் பறக்கும் கப்பல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மாநில அரசை கலைக்கும் அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கஜா புயல் பாதிப்பிற்கு உரிய நிவாரணம் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மத்திய அரசின் திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.